சிவ புராணம் அத்தியாயம் 3 காங்குலாவின் ஏமாற்றமும் பற்றின்மையும். ஷௌனகா கூறினார். மிகுந்த புத்திசாலியான சூதரே, நீர் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர், எல்லாம் அறிந்தவர். உமது தயவால் நான் மீண்டும் மீண்டும் திருப்தி அடைவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பழைய நிகழ்வை கேட்டதும் என் மனம் மிகவும் மகிழ்ச்சியடைகிறது. சிவபக்தியை அதிகரிக்கும் இன்னொரு கதையை சொல்லுங்கள். உலகில் எங்கும் அமிர்தம் அருந்துபவர்கள் விடுதலையால் கௌரவிக்கப்படுவதில்லை. ஆனால் சிவனின் கதையின் அமிர்தத்தை பொறுத்தவரை இது வேறுபட்டது. குடிக்கும்போது அது உடனடியாக முக்தியை அளிக்கிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர், உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஒரு மனிதன் சிவலோகத்தை அடைவதை கேள்விப்படும் சிவனின் கதை ஆசீர்வதிக்கப்பட்டது, ஆசீர்வதிக்கப்பட்டது. சுதா கூறினார். ஓ ஷௌனகரே, நீங்கள் வேத அறிஞர்களில் முதன்மையானவர் மற்றும் சிவனின் முன்னணி பக்தராக இருப்பதால் இது ஒரு பெரிய ரகசியமாக இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்பதை கேளுங்கள். வேத தர்மத்தை இழந்த பாவிகள் வசிக்கும் ஒரு கடற்கரை கிராமம் பாஷ்கலா உள்ளது. அவர்கள் ஏமாற்றும் வாழ்வாதார வழிகளைக் கொண்ட துஷ்டர்கள், நாத்திகர்கள், ஆயுதம் ஏந்திய விவசாயிகள் மற்றும் விபச்சார முரடர்கள். அவர்களுக்கு உண்மையான அறிவு, பற்றின்மை அல்லது உண்மையான நல்லொழுக்கம் பற்றி எதுவும் தெரியாது. அவர்கள் மனநிலையில் மிருகத்தனமானவர்கள், மேலும் தீய வதந்திகள் மற்றும் அவதூறுகளை கேட்பதில் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள். வெவ்வேறு சாதிகளைச் சேர்ந்தவர்கள் சமமாக முரட்டுத்தனமாக இருக்கிறார்கள், ஒருபோதும் தங்கள் கடமைகளில் கவனம் செலுத்துவதில்லை. எப்போதும் உலக இன்பங்களில் ஈர்க்கப்பட்டு ஏதாவது ஒரு தீய செயலில் மூழ்கியிருப்பார்கள். துன்மார்க்கர் நிறைந்த பாஷ்கலா கிராமத்தில் பிந்துகன் என்ற ஒரு கீழ்த்தரமான பிராமணர் இருந்தார். அவன் தீய பாதைகளில் பயணிக்கும் ஒரு பொல்லாத பாவி. அவனுக்கு அழகான மனைவி இருந்தபோதிலும் அவன் ஒரு விபச்சாரியின் மீது மோகம் கொண்டான். அவள் மீதான அவனது மோகம் அவன் மனதை முற்றிலுமாக நிலைகுலையச் செய்தது. அவர் தனது பக்தியுள்ள மனைவியான சஞ்சுலாவை கைவிட்டு மன்மதனின் அம்புகளால் மூழ்கடிக்கப்பட்ட வேசியுடன் பாலியல் உறவில் ஈடுபட்டார். பல வருடங்கள் இப்படியே சென்றன, அவனது தீய செயலில் எந்த தணிவும் இல்லாமல். தன் கற்பு மீறப்படுமோ என்ற பயத்தில் மன்மதனால் தாக்கப்பட்டாலும் சஞ்சுலா தன் துயரத்தை சிறிது நேரம் அமைதியாக தாங்கிக் கொண்டாள். ஆனால் பின்னர் அவளுடைய இளமை ஆரோக்கியமும் கொந்தளிப்பான ஆண்மையும் அதிகரித்ததால் மன்மதனின் தாக்குதல் அவளுக்கு மிகவும் தாங்க முடியாததாக மாறியது. மேலும் அவள் தனது நல்லொழுக்க நடத்தையை கண்டிப்பாக கடைப்பிடிப்பதை நிறுத்தினாள். தன் கணவனுக்கு தெரியாமல் இரவில் தன் பாவமுள்ள காதலனுடன் உடலுறவில் ஈடுபடத் தொடங்கினாள். இவ்வாறு சாத்வீக நட்பண்புகளிலிருந்து விலகி அவள் தன் தீய வழிகளில் முன்னேறினாள். ஓ முனிவரே, ஒருமுறை அவர் தனது மனைவி இரவில் தனது காதலனுடன் காம உணர்வுடன் உடலுறவில் ஈடுபடுவதைக் கண்டார். இரவில் தன் மனைவி கள்ளக்காதலனால் இவ்வாறு தீட்டுப்படுத்தப்பட்டதைக் கண்ட அவன் அவர்கள் மீது சீற்றத்துடன் பாய்ந்தான். முரட்டுத்தனமான வஞ்சக காதலன் துன்மார்க்கன் பிந்துகன் வீட்டிற்கு திரும்பி வந்ததை அறிந்ததும் அவன் உடனடியாக அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டான். துன்மார்க்கன் பிந்துகன் தன் மனைவியை பிடித்து மிரட்டல்களாலும் திட்டுதல்களாலும் அவளை மீண்டும் மீண்டும் முஷ்டியில் தாக்கினான். இவ்வாறு தன் கணவனால் தாக்கப்பட்ட விபச்சாரியான பொல்லாத பெண் கான்குலா கோபமடைந்து தன் பொல்லாத கணவனிடம் பேசினாள். காஞ்சுலா கூறினார். நீ எவ்வளவு மோசமான மனம் படைத்தவனாவாய், தினமும் வேசியுடன் உடலுறவில் ஈடுபடுகிறாய். உன் மனைவியாகிய என்னை நீ கைவிட்டு விட்டாய், என் இளமை உடலால் உனக்கு சேவை செய்ய எப்போதும் தயாராக இருக்கிறாய். நான் அழகு நிறைந்த இளம் கன்னி, காமத்தால் மனரீதியாக கிளர்ந்தெழுந்தவள். என் கணவருடனான காதல் விளையாட்டு மறுக்கப்படும்போது நான் வேறு என்ன வழியை எடுக்க முடியும் என்று சொல்லுங்கள். நான் மிகவும் அழகாகவும் புதிய இளமை பளபளப்புடன் கிளர்ச்சியுடனும் இருக்கிறேன். உன்னுடன் உடலுறவு கொள்ள முடியாமல் நான் மிகவும் துயரத்தில் இருக்கிறேன். காமத்தின் வேதனையை நான் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? சுதா கூறினார். தனது மனைவி இவ்வாறு பேசியபோது முட்டாள்தனமாகவும் தனது சொந்த கடமைகளில் வெறுப்புடனும் இருந்த அந்த தாழ்ந்த பிராமணர் பிந்துகன் அவளிடம் சொன்னான். பிந்துகா கூறினார். உணர்ச்சியால் கிளர்ந்தெழுந்த உங்கள் மனதில் நீங்கள் சொன்னது உண்மைதான். தயவுசெய்து கேளுங்கள், என் அன்பு மனைவி, உங்களுக்கு நன்மை பயக்கும் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் எத்தனையோ காதலர்களுடன் உங்கள் பாலியல் விளையாட்டுகளை தொடருங்கள். உங்கள் மனதில் எந்த பயமும் நுழைய தேவையில்லை. அவர்களிடமிருந்து உங்களால் முடிந்த அளவு செல்வத்தை பிரித்தெடுத்து அவர்களுக்கு போதுமான பாலியல் இன்பத்தை கொடுங்கள். நீங்கள் எல்லா தொகையையும் என்னிடம் ஒப்படைக்க வேண்டும். நான் என் துணைவியின் மீது காதல் கொண்டுள்ளேன் என்பது உங்களுக்கு தெரியும். இதனால் நமது பரஸ்பர நலன்கள் உறுதி செய்யப்படும். சுதா கூறினார். அவரது மனைவி கான்குலா தனது கணவரின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் மிகவும் மகிழ்ச்சியடைந்து அவரது தீய திட்டத்திற்கு சம்மதித்தார்.
இவ்வாறு தங்கள் தீய பரஸ்பர ஒப்பந்தத்தில் நுழைந்த பிறகு கணவன் மற்றும் மனைவி ஆகிய இரு தீய நபர்களும் அச்சமின்றி தங்கள் தீய செயல்களை தொடர்ந்தனர். 31 இவ்வாறு முட்டாள் தம்பதியினர் தங்கள் தீய செயல்களில் ஈடுபட்டதால் பெருமளவு நேரம் வீணடிக்கப்பட்டது. சூத்திரப்பெண்ணை தன் மனைவியாகக் கொண்ட பிராமணரான துஷ்ட பிந்துகன் சில ஆண்டுகளுக்குப் பிறகு இறந்து நரகத்தில் விழுந்தான். அந்த முட்டாள் பல நாட்கள் நரகத்தில் துன்பத்தையும் சித்திரவதையையும் அனுபவித்தான். பின்னர் அவன் விந்திய மலைத்தொடரில் ஒரு பேயாக மாறி தொடர்ந்து மிகவும் பாவம் செய்து கொண்டிருந்தான். தனது கணவர் துன்மார்க்க பிந்துகாவின் மரணத்திற்குப் பிறகு சஞ்சுலா என்ற பெண் தனது மகன்களுடன் தனது வீட்டில் தொடர்ந்து தங்கினார். அந்த பெண் தனது இளமை வசீகரத்தை தக்கவைத்துக் கொள்ளும் வரை முட்டாள்தனமாக தனது காதலர்களுடன் தனது காதல் உறவை தொடர்ந்தாள். தெய்வீக பரிந்துரையின் காரணமாக ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் அவள் தன் உறவினர்களுடன் கோகர்ண கோவிலுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. தன் உறவினர்களுடன் சாதாரணமாக இங்கும் அங்கும் நடமாடிக் கொண்டிருந்த அவள் ஒரு வழக்கமான வழக்கப்படி ஒரு புனித குளத்தில் குளிக்க நேர்ந்தது. ஒரு குறிப்பிட்ட கோவிலில் தெய்வீக ஞானம் கொண்ட ஒரு அறிஞர் புனித சிவபுராணக் கதையைப் பற்றி ஒரு சொற்பொழிவு நடத்திக் கொண்டிருந்தார். அதில் சிலவற்றை அவள் தற்செயலாக கேட்டாள். அவள் காதில் விழுந்த பகுதி யமனின் வேலைக்காரர்கள் தங்கள் காதலர்களுடன் உடலுறவில் ஈடுபடும் பெண்களின் யோனி பாதையில் ஒரு சிவப்பு சூடான இரும்பை செலுத்துவார்கள் என்று கூறப்பட்ட சூழலாகும். பற்றின்மையை அதிகரிக்க பௌராணிகர் கூறிய இந்த கதை அந்த பெண்ணை பயத்தால் நடுங்க வைத்தது. சொற்பொழிவின் முடிவில் மக்கள் அனைவரும் கலைந்து சென்றபோது பயந்துபோன அந்த பெண் பண்டித பிராமணரை அணுகி அவரிடம் ரகசியமாக பேசினாள். காஞ்சுலா கூறினார், ஐயா, என் உண்மையான கடமைகளை அறியாமல் நான் செய்த இழிவான செயல்களை கேளுங்கள். ஐயா, அதை கேட்டதும் நீங்கள் என் மீது இரக்கம் கொண்டு என்னை உயர்த்துவீர்கள். ஐயா, முற்றிலும் ஏமாற்றப்பட்ட மனதுடன் நான் மிக பெரிய பாவத்தைச் செய்துவிட்டேன். காமத்தால் குருடாக்கப்பட்ட நான் என் இளமை முழுவதையும் கட்டுப்பாடற்ற விபச்சாரத்தில் கழித்தேன். இன்று பற்றற்ற உணர்வுகளால் நிறைந்த உங்கள் கற்றறிந்த சொற்பொழிவை கேட்டதும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன். காமத்தால் மயங்கி கண்டிக்கத்தக்கவளாக உலக இன்பங்களில் பற்றிக்கொண்டு என் சொந்த கடமைகளை வெறுத்து ஒரு பெண்ணின் முட்டாள் பாவியான எனக்கு ஐயோ! ஒரு மறையும் இன்பத்தின் ஒரு குறுகிய பார்வைக்காக ஒரு குற்றச் செயலுக்காக அறியாமலேயே அதிகப்படியான துன்பத்தை உருவாக்கும் ஒரு பெரிய பாவம் என்னால் செய்யப்பட்டுள்ளது. ஐயோ, இது எந்த கொடிய இலக்கை நோக்கி என்னை அழைத்து செல்லும் என்று எனக்கு தெரியவில்லை. என் மனம் எப்போதும் தீய வழிகளை நோக்கி திரும்பியுள்ளது. அங்கு எந்த ஞானி எனக்கு உதவி செய்வார்? மரணத்தின் போது யமனின் பயங்கரமான தூதர்களை நான் எப்படி எதிர்கொள்வேன்? அவர்கள் என் கழுத்தில் வலுக்கட்டாயமாக கயிறு கட்டும்போது நான் எப்படி உணர்வேன்? என் உடலை துண்டு துண்டாக வெட்டுவதை நான் எப்படி நரகத்தில் சகித்துக் கொள்வது? அதிகப்படியான வேதனையான சிறப்பு சித்திரவதையை நான் எப்படி சகித்துக் கொள்வது? என் விதியைப் பற்றி நான் புலம்புகிறேன். பகலில் என் புலன்களின் செயல்பாட்டை நான் எவ்வாறு அமைதியாக செய்ய முடியும்? துயரத்தால் கலங்கிய எனக்கு இரவில் எப்படி நிம்மதியான தூக்கம் வரும்? ஐயோ, நான் அழிந்துவிட்டேன். நான் எரிந்துவிட்டேன். என் இதயம் துண்டு துண்டாக கிழிந்துவிட்டது. எல்லா வகையிலும் நான் அழிந்துவிட்டேன். நான் எல்லா வகையான பாவி. ஓ பாதகமான விதியே, என் மனதை தீய வழிகளில் செலுத்தியவர் நீரே. வெறுப்பு நிறைந்த பிடிவாதத்தால் என்னை பெரும் பாவங்களைச் செய்ய வைத்தாய். எல்லா மகிழ்ச்சியையும் அளிக்கும் என் கடமையின் பாதையிலிருந்து நான் வழிதவறிச் செல்லப்பட்டேன். ஓ பிராமணரே, எனது தற்போதைய வலி ஒரு மனிதனின் கழுமரத்தில் சிக்கிய அல்லது உயரமான மலை உச்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்ட வலியை விட மில்லியன் மடங்கு அதிகம். என்னுடைய பாவம் மிகப் பெரியது. நான் கங்கையில் 100 ஆண்டுகள் ஸ்நானம் செய்தாலும் சரி, 100 யாகங்கள் செய்தாலும் சரி, அதை கழுவ முடியாது. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் எங்கு செல்வேன்? யாரை நாட வேண்டும்? நான் நரக கடலில் விழுந்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகில் என்னை யார் காப்பாற்ற முடியும்? ஐயா, நீரே என் குரு. நீரே என் தாய். நீரே என் தந்தை. நான் உன்னிடம் அடைக்கலம் தேடுகிறேன். நான் ஒரு பரிதாபகரமான நிலையில் இருக்கிறேன். என்னை தூக்குங்கள், என்னை தூக்குங்கள். சுதா கூறினார். உலக விவகாரங்களில் வெறுப்படைந்து தன் காலில் விழுந்த சஞ்சுலாவை புத்திசாலியான பிராமணர் கருணையுடன் தூக்கி நிறுத்தினார். பின்னர் அந்த பிராமணர் பின்வருமாறு பேசினார். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.